23/6/2026 ஸ்ரீசக்தி 525க்கு உண்டான ஒரு கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். நேற்று ஒரு நல்ல ஒரு வின்னிங், ஆனால் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் இன்னும் நம்ம இது பண்ணணும். ரிசல்ட்டு 203 4Dயில் 4203 சரிங்களா. அப்படியே பவர் வந்திருக்கு, 2 0 வந்திருக்குது. 3 சி போர்டு கரெக்டாக வச்சுருக்கோம் சரிங்களா. 0 வரும்னு தான் சொல்லியிருந்தேன். 5 வரலன்னா கண்டிப்பாக 0 வரும். சி போர்டு அல்லது பி போர்டு எதுக்கு வேணாலும் வரலாம். 0 உள்ளே போயிருக்கு. 7 ஏ போர்டில் வந்தால் வரும்னு சொல்லியிருந்தோம். இந்த 7 அங்கே போகலான்னு சொல்லியிருந்தோம். 7க்கு பவர் 2ன்னு வச்சுட்டோம் சரிங்களா. அப்போது 203ங்கிறது கரெக்டாக இருக்குது. நம்ம 703ன்னு எடுத்துருந்தோம் 4Dயை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஜஸ்ட் மிஸ்ஸு தான், 2ஆம் நம்பர் இதாகிடுச்சு. மற்றபடி நான் இந்த நம்பர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா அந்த 5க்கு பதிலாக 0 வந்துருக்குது. அப்படியே 4D பாக்ஸில் வந்துருக்குது சரிங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4203 3240 இந்த 5 இல்லாமல் இருந்துச்சுன்னா பாக்ஸில் வின்னிங் வந்திருக்கும் 4D. கிட்டத்தட்ட நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக கொஞ்சம் பார்த்து, அதான் சி போர்டு நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு எது 0 வருமா 5 வருமா கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்தோம்னா நம்ம சூப்பர் வின்னிங் எடுத்துருக்கலாம். இப்படி தான் நெருங்கி வந்து போயிட்டு இருக்குது சரிங்களா. எடுத்துடலாம் 4D, அருமையான 4Dயாக எடுத்துடலாம் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இது முடிஞ்சது. 03ங்கிறது நம்மளுக்கு பீஸில் ஒரு அருமையான வெற்றி கிடச்சிருக்குது சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 5-2 தான் சரிங்களா. 5-2 சப்போர்ட்டுக்கு 1ஆம் நம்பர், 5க்கு பவர் 0, 2க்கு பவர் 7, 1க்கு பவர் 6ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்கோம். ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 1 4 1ன்னு இருக்குது சரிங்களா. ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 4 1 அதிகபட்சம் அதான் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 5ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு வந்தால் வரலாம் சரிங்களா. 5ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு வந்தால் வரலாம் சரிங்களா. அப்படி ஏ போர்டுக்கு 5 வரும் பட்சத்தில் நான் அதை அப்புறமா சொல்கிறேன். பி போர்டை பொறுத்தவரைக்கும் 8-3ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. 8-3ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இல்லைன்னா பி போர்டுக்கு 7ஆம் நம்பர் உள்ளே வரலாம் சரிங்களா. 7ஆம் நம்பர் உள்ளே வரலாம். அதே மாதிரி சி போர்டுக்கு 1ஆம் நம்பரும் வரலாம். 471ங்கிற ஒரு நம்பர் 71ங்கிறது வரலாம். இல்லைன்னா 7-1-2 டபுள்ஸ் அடித்தா பவர் வச்சு அடித்தாங்கன்னா 7-2 7-1-2ன்னு அடிக்கணும் சரிங்களா. 1ஆம் நம்பர் இங்கே வந்தால் 7 மேலே போகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க நம்பரில் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் பிரகாரம் வந்து வரக்கூடிய நம்பர்கள் வந்து 5ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு 5-2-0 இல்லைன்னா 5-0-2ங்கிற மாதிரி நம்பர் கூட நாளைக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் சி போர்டில் 5 வந்தால் 4-3-5ங்கிற மாதிரி இல்லை 3-4-5ங்கிற மாதிரி வரலாம். அதே மாதிரி 1-3-2ங்கிற மாதிரி நம்பரும் நாளைக்கு ஒரு ரம்மி நம்பர் விளையாட்டு மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 5-9-6 நம்ம 9 இதில் கொண்டு வரல, 5 மேலே வந்தால் வரலான்னு நான் சொல்லிட்டேன் சரிங்களா. சப்போஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதை நான் கீழே கொடுத்துருக்குறேன், பார்க்கலாம். போர்டு இது வருதான்னு பார்க்கலாம். அதே மாதிரி சி போர்டு இன்றைக்கி 3 வந்ததுன்னா 38 50 61. அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைக்கு இதுலேருந்து 2 நம்பர், இன்றைக்கி 2 நம்பர் வந்துடுது. நாளைக்கும் இதுலேருந்து 2 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. பாருங்கள், இந்த நம்பரும் ஒரு செட்டு ஒன்று வச்சுக்கோங்க சரிங்களா. 71 79 12 32 56 96 78 48 இது அப்படியே அடிக்கப்படுதா இல்லை பவர் வச்சு அடிக்கிறாங்களான்னு தெரியல. இப்படியே அடித்தா நம்மளுக்கு வின்னிங் வந்துடும். பவர் வச்சு அடித்தா உங்களுக்கு வந்துட்டு 132ன்னு வச்சுருக்குறான்னா 6 7 8ன்னு வருமா, அதையும் பார்க்கணும் சரிங்களா. பவர் வந்துச்சுன்னா அப்படி வரலாம் சரிங்களா. நாளைக்கு ஒரு டபுள்ஸும் வந்தால் வரலாம் 8 5 4 சரிங்களா. மிஸ் ஆனால் 3 0 9 நம்மளுக்கு நார்மலாக கிடைச்சிக்கிறத வச்சு பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர், நம்ம இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் எடுக்கிற நம்பர் இதான். 3 டிஜிட்டல் 102 132 791 596 371 432 155 789. இந்த 155 ஒரு பேட்டர்னில் டபுள்ஸாகவே சி போர்டு வரணும் சரிங்களா. அதனால் அப்படி கொடுத்துருக்குறேன். அப்புறமா வந்துட்டு 4Dயை பொறுத்த வரைக்கும் 71 32 75 69 24 71 67 89 சரிங்களா. இப்போ 9
ஒருவேளை இந்த பக்கம் வரலாம். ஓகேங்களா? 678 அப்படியே உள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 678 சரிங்களா? இது 3 டிஜிட்டலாக கூட கனெக்ட் ஆகலாம். இந்த 9 வளையபடி கொஞ்சம் வெளியே போனாலும் போகலாம். சரிங்களா? இதில் மட்டும் ஒரு டவுட் இருக்குது, 9 உள்ளே வருமா வெளியே போகுமா, அதுதான் மெத்தடு. சரிங்களா? வச்சுருக்கிறேன், பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கணிப்புலையும் எப்படி இருக்குன்னு ஸ்ட்ராங்காக வரதை பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.